நவம்பர் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்தே ஒரு பரபரப்பா இருக்கு. என்னன்னா, கிண்டியில உள்ள அரசு உயர் பன்னோக்கு மருத்துவமனையில மருத்துவர் பாலாஜி, அதாவது புற்றுநோய் துறையோட டாக்டர் பாலாஜி பெருங்குளத்துறையை சேர்ந்த விக்னேஷ் என்ற வாலிபரால் குத்தப்பட்டிருக்காரு. என்னன்னா, அவங்களோட தாய் அங்க அட்மிட் ஆயிருக்காங்க. கேன்சரோட 5வது ஸ்டேஜ் அப்படின்றாங்க. பல இடத்துல பார்த்துட்டு கடைசியா அங்க வந்திருக்காங்க கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு. அங்க சிகிச்சையில கீமோதெரப்பி ரொம்ப அதீத அளவுல போயிருக்கு. அதனால அவங்க தாயால தாங்க முடியல, அந்த சித்திரவதை என்னால பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மருத்துவரும் சரியா சிகிச்சை மேற்கொள்ளல அப்படின்னு குத்திருக்காரு. இது என்னன்னா, இது அவரே கொடுத்த வாக்குமூலம் வேற. இதுல என்ன இதுன்னா, அவங்களோட தாயும் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விக்னேஷோட தாய், பல இடத்துல பார்த்துட்டு கடைசியா அங்க வந்தேன். இந்த மருத்துவர் பாலாஜி ரொம்ப மோசமா பேசுறாரு, அருவருப்பா பேசுறாரு, இங்கிலீஷ்லயே திட்டுறாரு எங்களை எல்லாம். என் மேல இந்த பாசத்தினால அவன் இப்படி பண்ணிட்டான், என்ன பண்றது தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கிண்டி மருத்துவமனை மட்டும் இல்லாம உயர் பன்னோக்கு மருத்துவமனைகள் அனைத்திலும் சரி, மாவட்ட அளவுல உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் சரி, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சரி, நோயாளிகளை பிரச்சனை இல்லை, உள்ள போயிடுவாங்க. நோயாளிகள் உடன் வர்ற உறவினர்கள், அட்டெண்டர்ஸ், இல்ல அவங்கள பார்க்க வர பார்வையாளர்கள், இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப உடனடியா கிண்டி அந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில அவுட் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஆயுதம் தாங்கிய காவலர்கள் அங்க இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மருத்துவர் சங்கம் கூடி பேசி ஒரு போராட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூப்பிட்டு பேசியிருந்தாரு. அந்த பேச்சுவார்த்தையில எல்லா மருத்துவமனைகளிலும் கூடுதல் பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செக் பண்ணி அனுப்பணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட போராட்டம் ஒரு கொஞ்ச நேரம் நடந்தது. தமிழகம் ஃபுல்லா பரவி காலவரையற்ற போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஐசியூ, எமர்ஜென்சி இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தவிர மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல உள்ள டாக்டர்ஸும் இதுல கலந்துக்குவாங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா தமிழக அரசு தலையிட்டு இப்போதைக்கு கொஞ்சம் அமைதி காக்குங்க, அடுத்தடுத்து நாங்க மூவ் பண்றோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே மருத்துவர்களுக்கும் மருத்துவத்துறை அமைச்சருக்குமே பிரச்சனை இருக்கு. இந்த ஊதிய குறைபாடு அப்படிங்கிறது இவங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவரோட தந்தை கருணாநிதியால் அமல்படுத்தப்பட்ட அரசாணை 354 அந்த இதை அதிமுக பீரியட்ல நீக்கிட்டாங்க. இப்ப திமுக பீரியட் தான் இருக்கு. இப்போ அமல்படுத்தவே இல்லை. ஸோ அதை அமல்படுத்தணும்னு ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, மருத்துவர்களோட பணிச்சுவை தான். ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வர்றாங்கன்னா அதுல நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு சிகிச்சை பண்ண இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகுது. இத்தனை பேரை நம்ம பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி. அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், சொத்து பிரச்சனை இருக்கலாம், என்னவோ பிரச்சனை இருக்கலாம். அதை இவங்க நோயாளிகள் மேல தான் காட்டுறாங்க. அது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான். அந்த ஒரு ப்ரெஷர் தான் அது நோயாளிகள் மீது திரும்பி நோயாளிகள்கிட்ட அது ரிட்டர்ன் பேக் வருது. ஸோ மருத்துவர்களோட இந்த செவிலியர்களோட ஒரு பற்றாக்குறையை பூர்த்தி செய்யணும். நிறைய காலிய பணியிடங்கள் இருக்கு, அதை நிரப்பணும். ஒவ்வொன்றுத்துக்கும் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க அப்படின்ட்டு பேரம் பேசாம ஒரு நியாயமான முறையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படணும். இந்த விஷயத்துக்கு அனைத்து தரப்பு மக்களுமே அனைத்து தலைவர்களுமே கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. இதே மாதிரி பிரச்சனை தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட கோரிக்கையும் அதுவா தான் இருக்கு. ஸோ அரசு இனி என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒண்ணு இந்த காலி பணியிடம் நிரப்பணும். ஸோ மருத்துவர்களும் செவிலியர்களும் அதிகமாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பணிச்சுமை இருக்காது, பிரச்சனை இருக்காது, நல்ல பீஸ்ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க. ரெண்டாவது, இந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல, செக்ரட்டரியேட்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதை வாசல்ல ஒரு 2-3 நிறுத்திட்டா என்ன? ஏன்னா தியேட்டர்லயே இருக்குது, மால்ஸ்ல இருக்கு, அங்கே இருக்கும்போது மருத்துவமனையில ஒரு பெரிய மெட்டல் டிடெக்டர் மாதிரி ஒன்று வச்சா என்ன? அதே மாதிரி பேக் அவங்க நிறைய பேர் கொண்டு வர்றாங்கல்ல, சாப்பாடு கொண்டு வர்றாங்க, தண்ணி கொண்டு வர்றாங்க, உள்ள என்ன கொண்டு வர்றாங்க, இந்த பேக் செக்கர். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறது பிரச்சனை இல்லையே, கத்தியெல்லாம் ஒரு பாக்கெட்ல வச்சு தான் எடுத்து வந்திருப்பாரு, இல்ல பேக்ல பைக்குள்ள வச்சு எடுத்து வந்திருப்பாரு, இதெல்லாம் செக் பண்ணலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸா கொஞ்சம் போனா நல்லா இருக்கும். அது இல்லாம போலீஸ் பாதுகாப்பு எல்லாருக்குமே கொடுக்கவும் முடியாது. ஸோ ஒவ்வொரு எல்லா மருத்துவமனைக்கும் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் இருந்தா அது அவங்கள மைண்ட் ரீதியா அவங்களை கட்டுப்படுத்தும். என்ன இருந்தாலும் நம்ம எது பண்ணிட்டு தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவுட் போஸ்ட் கிண்டியில உடனே போட்ட மாதிரி எல்லா மருத்துவமனையிலும் அமைக்கணும். அது மட்டும் இல்லாம ஜிஹெச்ல இப்ப சமீபத்துல இது கொடுத்துருக்காங்க, ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க வர விசிட்டருக்கு, அந்த விசிட்டர்ஸ்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக. ஸோ அதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும். இருந்த போதும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகமா இருக்கணும். இன்னொன்னு, மருத்துவர்களும் நோயாளிகளை ரொம்ப டார்ச்சரும் பண்ணக்கூடாது. அவங்க நோயாளிகளே ரொம்ப சிரமப்பட்டு தான் வர்றாங்க, நோய் திருத்துட்டு போகணும்னு வர்றாங்க. அவங்களோட உறவினர்கள் இவங்க இப்படி இருக்காங்களேன்ட்டு அவங்க கஷ்டப்பட்டு வர்றாங்க. ஒரு பையனோ பொண்ணோ யாரோ அவங்கள மேலும் மேலும் மருத்துவர்களும் சில பேர் கஷ்டப்படுத்தும் போது அவங்களால பொறுத்துக்க முடியல.
அதே நேரத்தில் மருத்துவர்கள் என்ன இருந்தாலும் அந்த புகாரை வந்து மருத்துவர்கள் இப்படி பண்ணுறாங்க, இவங்க சரியாக பண்ணலை அப்படின்ட்டு சொல்கிறதுக்கான புகார் சொல்கிறதுக்கான தனியாக ஒரு பிரத்யேக எண் வந்து வேணும். ஏன்னா இப்போ 104க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. 104க்கு ஃபோன் பண்ணி இதை சொல்ல முடியுமா அப்படின்னு கூட தெரியல. அதனால வந்து இதுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்ட்டு மருத்துவர்களோட பிரச்சனையை, அதாவது மருத்துவர்களால் நோயாளிகளுக்கும் நோயாளியோட விசிட்டர்களுக்கும் ஏற்படும் பிரச்சனையை வந்து சொல்றதுக்கான ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கண்டிப்பா தமிழக அரசு உருவாக்கியே ஆகணும். அப்பதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம நேரம் அங்க போய் சொல்லிடலாம், ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்லையே கூட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சின்ன ரூம் போட்டு ஒரு ஆஃபீஸ் வைங்க, கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ்னு வைங்க, இல்ல கம்ப்ளைண்ட் பாக்ஸாவது வைங்க. எதுவுமே இல்லாம மருத்துவர்களை இப்ப என்னதான் பண்ணுவாங்க, மருத்துவர்கள் மேல தவறு இருந்தாலும் அதுக்கு பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கான அந்த தீர்வை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மருத்துவர்கள் மேலே கை வைக்க வேண்டிய அவசியமும் பொதுமக்களுக்கு வராது. இது தவறு இருந்தாலுமே இனிமே அந்த மாதிரி எண்ணத்துக்கே அவங்க போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொதுமக்களும் சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு மருத்துவர் இன்னொரு மனிதனை, ஒரு மருத்துவரை, பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவரை, கொரோனா காலத்துல எல்லாம் நம்மெல்லாம் வீட்டில் இருந்தப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் அத்தனை பேருக்கு சிகிச்சை அளித்த இந்த மருத்துவர்களை வந்து தாக்குவது என்பது வந்து முற்றிலும் கண்டிக்கத்தக்கது தான். ஸோ இனிமேலாவது மக்களும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். அரசும் வந்து முக்கியமாக இதுக்கு வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அறிவிக்கணும். அதே மாதிரி விசிட்டர்ஸை கட்டுப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும். அப்புறம் அட்வான்ஸ் டெக்னிக் இந்த மூலமாக மெட்டல் டிடெக்டர்ஸ், அப்புறம் அந்த லக்கேஜ் செக்கர், இந்த மாதிரியான ஒரு மிஷினரிஸ் தான் கொண்டு இறக்கி அது மூலமாக பாதுகாப்பை பலப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து நடைமுறைப்படுத்தினா நல்லாயிருக்கும்.